இந்த உலகளாவிய சவாலை எப்படி எதிர்கொள்வது என்று உலக நாட்டு தலைவர்களாம் யோசிக்க வேண்டும். எல்லா துறைகளிலும் கணினி கோலோச்சியதற்கு பிறகும் இந்த நாட்டில் மனித உழைப்பு தேவைப்படுகிறது. உழைக்கிற வர்க்கம் என்பதுதான் இந்த உலகத்தின் நிரந்தரமான வர்க்கம். வேலை உருவாக்குவதில் உலகம் ஃபுல்லும், இப்போ நம்ம தமிழ்நாடுன்றது ஒரு நாடு, பட் பெரிய பெரிய நாடுகளான அமெரிக்காலேருந்து ஆரம்பிச்சு சைனாலேருந்து ஆரம்பிச்சு ஏஐ வேலைகளை இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கு, அதிகமா எடுத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா, நிறைய பேர் செஞ்ச வேலையை ஏஐ பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆட்டோமேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால வேலை கிரியேட் பண்ணும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாயிட்டே வருது. ஸோ ஒரு பக்கம் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் பட்டதாரிகள் வெளியே வந்துட்டு இருக்காங்க, படிக்காதவங்க இன்னும் படிச்சு நல்லபடியா வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் படிச்சவங்களுக்கு வேலை கம்மியாயிட்டு இருக்கு, ஏஐ வந்து இப்போ படிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களோட வேலையும் பிடிங்கிட்டு இருக்கு. இது ஒரு சாதாரணமா சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமும் கிடையாதுல்ல சார்? இது ஒரு உலகளாவிய சவால். இந்த உலகளாவிய சவாலை எப்படி எதிர்கொள்வது என்று உலக நாட்டு தலைவர்களாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு போரை திணிக்கிறார்கள், இந்த மண்ணை புண்ணாக்குகிறார்கள், மக்களை கொல்லுகிறார்கள். இதற்கு ஒரு உலகளாவிய தீர்வுன்னா எல்லா காலத்திலையும் வந்துச்சு தம்பி. கம்ப்யூட்டர் வந்தால பயந்தாங்க, வேலை போயிரும்னு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்தாச்சு. கம்ப்யூட்டர் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலைகள் கொடுத்துருக்கு. நான் ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போகணும்னா நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், ஒரு படி வந்துடுவான், நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அது தந்த பிறகு எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகலையான்னு தெரியாது. இப்போ என் மகன்கிட்ட சொன்னால் ஃபோன்லேயே எனக்கு டிக்கெட்டை போட்டு எனக்கு அனுப்பிடுறேன். சரி, கம்ப்யூட்டர் வந்ததற்கு பிறகும், நாடு கணினிமயமானதற்கு பிறகும், எல்லா துறைகளிலும் கணினி கோலோச்சியதற்கு பிறகும் இந்த நாட்டில் மனித உழைப்பு தேவைப்படுகிறது. ஆகவே எது வந்தாலும் மனிதன் உழைக்கத்தான் வேண்டும். உழைத்தால் மட்டும்தான் இந்த உலகம் உயரும். ஏஐ வந்தாலும் சரி, கடவுளை நேரில் வந்தாலும் சரி, வேலை செய்தாதான் வாழ முடியுங்கிற நிலைமைக்கு இந்த சமூகம் வர வேண்டும். ஏன்னா சிவபெருமானே மண் சுமந்தான் தலையில, மதுரையில். அப்படி ஒரு கதை இருக்கு. வந்தி என்கிற கிழவிக்கு புட்டுக்கு மண் சுமந்தான் சிவபெருமான் ஒரு செய்தி. அதனால உழைக்கிற வர்க்கம் என்பதுதான் இந்த உலகத்தின் நிரந்தரமான வர்க்கம். நீ என்ன விஞ்ஞான சாதனங்கள் கண்டுபிடித்தாலும் ஒரு மனிதனுடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால இன்றைக்கு வந்திருக்கிற அந்த ஏஐயினுடைய ஆக்கிரமிப்பும் ஒரு நாள் தகரும், தரைமட்டமாகும், உழைப்புக்கு உரிய இடம் கிடைக்கும்.